எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க. தயவு செய்து சொல்லக்கூடாது யாரு. வாங்க வாங்க வாங்க. நன்றி நன்றி நன்றி. இந்த மாதிரி மக்களுக்கு மாறி போய் போதை கலாச்சாரம் மட்டும்தான். எங்கே போனாலும் மிட்டாய் சாப்பிட்டா ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. இந்த மிட்டாய் சாப்பிட்டா தேவதைகள் கூட ஆடுற மாதிரி இருக்கு. அவங்க பாட்டில் பாத்தீங்கன்னா வீட்டாய் கிடைக்குதுன்னா தெரியல. சாரம் வாங்கி ஊத்தி குடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் போதனை போய் உட்கார்றாங்க. இதெல்லாம் இவங்க கண்டிப்பாக 1000 ரூபாய் நீங்க கொடுக்கல. 28 மாதங்கள் 28 மாதம் சட்டசபையில எடப்பாடி அந்த 1000 ரூபாய் கொடுக்கும். என்ன சொல்லியிருக்காங்க ஒரு அமைச்சர்? பெண்கள் அந்த 6 நீங்க அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு லிப்ஸ்டிக்கா போடுறீங்க. எதுக்கு கொடுத்தாங்க உங்களுக்கு? இன்னொரு தேதி நீங்க வாக்களிக்கும் போது தாமரை சின்னம் எங்க இருக்கு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட ஆலோசனை பண்றாங்க. அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் என்னுடைய நாடுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. உங்க தொகுதியில நம்பர் 1 போஜராஜன் சார் நீங்க ஜெயிக்க வச்சுட்டு உங்களுக்கான ஒரு நல்ல நேரத்தை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அவர் ஜெயிச்சுட்டு வந்து தமிழ்நாட்டில் எல்லார் கையில போன் இருக்கு. எங்க திமுக காரங்க போனாலும் அவங்கள விரட்டுறாங்க, வராதேங்கிறாங்க. வெறும் பொய் பொய் பொய், உண்மை மட்டும் பேச மாட்டாங்க. ஏன்னா உண்மை பேசுறதுக்கு சரித்திரமே கிடையாது. திமுக உண்மை மட்டும் பேசி மக்களை ஏமாத்தி தான் அவங்க கிட்ட வாக்களிக்கிறாங்க, சேகரிக்கிறாங்க தவிர உண்மையான வேலையை வந்து செய்யறது இல்லை. நீங்க வாக்களித்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த 5 வருஷத்துக்கு இது செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா எதுவுமே வராது. ஆனா இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்க பாத்துட்டீங்கன்னா எப்படி நாங்க பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை எப்படி காப்பாத்திருக்காரோ அதே மாதிரி போஜராஜன் அவர்கள் பிரதமர் மோடியோட பாதையிலேயே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு.